கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்திப்பதாக நேரம் காட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை, கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் அவர் கொண்டாடிட்டே இருக்கார். தொடர்ந்து அவர் ஒரு இடத்துலையும் அதிமுக ஆட்சியை விமர்சிக்கவே இல்லை. இந்த மாதிரி நிலைப்பாட்டில் அதிமுக அவருக்கு உறுதுணையா இருக்கிறது என்ன பிரச்சனை வரும்? ஒருவர் விமர்சனம் செய்யவில்லை என்பதற்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அடுத்து ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம், தேசிய கட்சிகள் எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்ட இயக்கம், அந்த இயக்கம் தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. அவர் அந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் யாரை பார்த்திருக்க வேண்டும்? மெஜாரிட்டி இல்லை என்பதை உடன் யாரை பார்த்திருக்க? உங்களுடைய கருத்து பிரகாரம் வருவோம் என்று சொன்னால் புரட்சி தலைவரை விமர்சனம் பண்ணவில்லை, புரட்சி தலைவர் அம்மாவை விமர்சனம் பண்ணவில்லை, அதிமுக விமர்சனம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அவர் உடனடியாக யாரை பார்த்திருக்க வேண்டும்? யாரு சார்? எடப்பாடியார் தானே பார்த்திருக்கணும். பார்க்கல, கடைசி வரலையுமே பார்க்கல. அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற செயல்படுகின்ற ஒரு தலைவராக உங்களுடைய கருத்துப்படி சொல்லுகிறேன். உங்க கருத்துப்படி, என் கருத்து இல்லது. நீங்க சொல்லுகின்ற காலத்தில் அந்த கருத்துப்படி இந்த கருத்தை சொல்லுகிறேன். யார் சொன்னது? லெட்டர் கொடுத்துருது யார் சொன்னது? யார் சொன்னது? யாருங்க? டிவி கேன்ஸ் பொதுவாக சொல்லக்கூடாது. ஒரு இப்போ நிர்மல்குமார் நேற்று பிரஸ்ல சொல்றார், நாங்கள் கேட்டோம். யாரை கேட்டோம்? 2ஆம் கட்ட தலைவர்களை கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பதில் சொல்றேன். ஆதவர்ஜினா சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவர் நிர்மல்குமார் விட ஆதவர்ஜினா சந்தர்ப்பவாதி. காரணம் என்ன என்று சொன்னால், அவர் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு ஓடக்கூடியவர். எங்களுக்கு கொள்கை இருக்கிறது. எத்தனை முறை வெற்றி பெற்றாலும் எத்தனை முறை தோல்விப்பட்டாலும் அதிமுக தான் இருக்கின்ற பொழுது எங்கள் மீது அதிமுக கொடியை போற்றி தான் எங்களை எடுப்பார்கள். ஆதவர்ஜினாவுக்கு மறைகின்ற போது எதை போடுவது? திமுக கொடியை போடுவதா? விடுதலை சிறுத்தைகள் கொடியை போடுவதா? அதிமுக கொடியை போடுவதா? அல்லது இப்பொழுது இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை கொடியை போடுவதா? இளமையா இருக்கிறார், இன்னும் 100 ஆண்டு காலம் அவர் நன்றமுடியாக வாழட்டும். அப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கெங்கு செல்கிறாரோ எத்தனை கட்சி கொடி போடுவது அவருக்கு? அதனால் அவர் ஊடகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு தரமான அரசியல் தலைவர் இல்லை.